எடுத்துட்டான். அவன் படுத்துற பாடு தாங்க முடியல. அப்புறம் வீரதேவன் வர்றார். ஆமா, எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு திரைக்காவலுக்கு போறோம். தினம் தான் காவலுக்கு போறோம், ஆனா இன்னைக்கு திரைக்காவலுக்கு போறோம். அவர் வரவை எதிர்நோக்கி விட்டு புத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இந்த புத்து சம்பா பெற்றோரு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் எப்ப போடு, ஆனா கிடைச்சதெல்லாம் நம்ம போடு. நாங்க கேட்டதெல்லாம் எப்ப போடு, ஆனா கிடைச்சதெல்லாம் நம்ம போடு. புத்தமல்லி கீரையோடவே புத்தி வந்த புத்து சம்பா நாங்க கேட்கலாம். நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூடு, எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் எப்ப கூடு. அப்படி சொல்லு செய்ய சொல்லு நாங்க கேட்கல. நாங்க பேசுறதுக்கு செல்லு கேட்டா எவனும் கொடுக்கல. நாங்க கேட்டதெல்லாம் பேச செல்லு, ஆனா கிடைச்சதெல்லாம் தச்சு செல்லு. நாங்க கேட்டதெல்லாம் பேச செல்லு, ஆனா கிடைச்சதெல்லாம் தச்சு செல்லு. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே என் 4 பேரு திங்கிறது எனக்கு பிடிக்கல. அங்க என்ன இருந்து என்ன செய்ய, கூட்டமுறா இல்லை இல்லை நீங்க என்ன இருந்து என்ன செய்ய. இங்க கூட்டமெல்லாம் இல்லை இல்லை. அந்த குண்டா சமச்சத்தை அடகு வச்சுதான் எங்க அம்மா வந்து முக்குத்திய பெண்களை வச்சுதான். நாங்க எம்பிஏ படிக்க போறோம் நாளைக்கு. கண்ணா நாங்க எம்பிஏ படிக்க போறோம். முதல கணித்து நாளைக்கு எருமமாடு மேய்க்க போறோம். நாங்க எம்பிஏ படிக்க போறோம். நாளைக்கு எருமமாடு மேய்க்க போறோம். ஒரு ஆளு சிங்கம் சூப்பர். இளங்குயிலே அழகாய் சிரிப்பழகே சோனையா மாலை எடுத்து வர மத்தால நான் பார்த்து உனக்கு மாலை தொடுத்து வாரி மாமான நான் பார்த்து. ஓஹோ ஆஹா ஓஹோ ஆஹா சோழையில குயிலே அழகாய் தோளிருந்தோம் காதலியே மாலை தொடுத்து வார மச்சான நான் பார்த்து உனக்கு மாலை தொடுத்து வார மாமான நான் பார்த்து. ஓஹோ ஆஹா ஓஹோ ஆஹா. நன்றி நன்றி சோனை. இருப்பா இருப்பா. நான் கட்டி காத்த என் பழைய காலவாசை இடிச்சு போய் கிடக்கலாம். எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாம கூட்டிட்டு போறாங்க, எத்தனை பேர் ஒத்தையில பயந்து திரும்பி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்காங்க. என் தங்கங்களே என்ன கொல்ல கழிச்ச நடந்தாலே என் மச்சனே இந்த டீ கடைக்கு வரைஞ்சி கட்டி நடந்ததுக்கு திருவா போயிருந்தாருன்னா தொட்டில கருவாடு வாங்கி திரும்பிப்பார். கதைக்கு வாரேன் வானே வானே. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த யூடியூப் ஸ்டாண்டுக்கு கீழே உட்காந்து ஒரு 4 பேர் திருச்சுழி தங்கராசு ரைசுகளோட மோசமா அரைச்சிட்டு இருக்காங்க. செகுல அரை வாங்கிட்டு கிளம்பி ஓட போனேன். ஆறானே மஞ்சள் பையனா இவனா இருக்கிறேன்.
குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் தம்பி, குடும்பம் கேவலமா தெரியுதோ? குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பா நம்பிராஜன். ஏழு குழந்தைய பத்தான் எங்க அப்பா. ஏன்னா இதே குழம்பா கிடையாது, தலப்பா காட்டு பிரியாணி உன்னை யாரும் தூக்க வச்சு தூங்கு. எங்க ஆத்தா பெயர் நங்கை மோகினி. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த கொடுமையான ஒருத்தன் கேட்கிறேன். நன்றி. எங்க அப்பாவும் அம்மாவும் எங்கெங்க பொண்ணு பார்த்தாங்க, எனக்கு அமையல. காரணம் 7ஆம் இடத்துல குருவும் 8ஆம் இடத்துல போல்டும் 5ஆம் இடத்துல கிறிஸ்டப்பா இருந்தனால என் ஜாதகம் விலகிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் இளையாங்குடிக்கு அங்கிட்டு பழைய குடி கஞ்சிய குடி முதல்ல எடுத்தது பேசுறான்டா தோப்பூர் கண்ணே அம்மா வாங்கி போறேன். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் போயிருக்காங்க. அந்த ஊர்ல பஸ் இல்ல, பேருந்து இல்ல, பூக்கடையை அடைச்சிட்டாங்க. எங்க ஆத்தா கம்பா கரையில போய் பார்த்துருக்கு, எருக்கலம் பூ கிடக்குது. ஒரு 1/2 கிலோ ஒடிச்சு அந்த பிள்ளை தரையில வச்சிருக்கு. பால் அடிச்சு ஒரு கண்ணு மட்டும் சுண்டியோட அறிஞாச்சு. அந்த அழகு தேவதை எங்க அம்மாட்ட கேட்டேன், அம்மா எனக்கு பார்த்திருக்க பொண்ணு எப்படி இருக்கும்னா, அவன் முகத்தை பார்த்துக்கிட்டே டிவியே ஓடும்டா கேபிள் இல்லாமன்னு சொன்னாங்க. எங்க அப்பா அந்த அழகு தேவதை இன்னைக்கு மெதலக்குளம் கிராமத்து நந்தவனத்துல விளையாண்டுக்கிட்டு இருக்கா. என் தேவதை என் வருங்கால மனைவி. அத உள்ள பொம்பளை அமையணும். கருப்பா இதுல கொஞ்சம் விசாரிச்சு உன் எல்லையில செவருட்டிய சுட்டுக்கிட்டோம்டா. என் வருங்காலம் என் மனைவி இந்த மேடையில கருத்து வைக்கணும். மெதலக்குளத்துல இருக்க பொம்பளைய கூட வாயடைச்சு பேசாம இருக்கணும். இப்படி நமக்கு அழகு இல்லைன்னு சீத்தி சீத்தி நிக்கலாம் அழகு. அந்த என் வருங்கால மனைவி பேர் என்ன தெரியுமா மேடம்? உங்களுக்குலாம் தெரியாது. அது பேர் என்ன தெரியுமா? புவனேஸ்வரி. புவனேஸ்வரி பேர் இருக்க உங்களே எதிர்த்து வீட்டுக்கு போய் தலைப்படாது. வெட்டி வெட்டி நிறுத்துடுவேன். இந்த பேரை நமக்கு வச்சு தொலைச்சிட்டாங்க. புவனேஸ்வரி கண்ணே, புவனேஸ்வரி கல்யாணத்துக்கு நீங்களாம் வரப்ப என்ன எதுவும் கிளி ஜோதியம் மறந்துருக்கீங்க? இல்ல ஏன் சிரிக்கிறியா? ஏன் சிரிக்கிறிய? கண்ட்ரோல். என் மனைவி வருங்கால மனைவி புவனேஸ்வரி வந்து விட்டாளா? ஆஹா, அந்தவா அழகு மலையானே தருமுனீஸ்வரா கதவக்குளம் கிராமம் புண்ணிய பூமிக்கு வந்து எனக்கு நல்ல உங்களை அமைஞ்சிருச்சு. இந்த வீட்டை வச்சே வெளியே வர மாட்டேன். இந்த காலை என்னன்னே பார்த்துருக்கேன். அதே தேன்றாட்டு காலு என்ன உள்பாடு இல்லாம கீரை முட்டை பட்டாப்படி டவுசரை போட்டு வந்திருக்கா. சிறகுல மீன் பிடிக்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். புவனேஸ்வரி என்னடா அது சிப்பிப்பா நாய்க்கு கண்ணாடி போட்டப்பா இருக்கு. புவனு புபு ஏன் ஜீப் வந்த முடியா? ஏய் அதான் என் மனைவி எப்படிதான் இருக்கு. இது நானும் டவுன் பஸ்ல ஏறினா எங்களுக்கு டிக்கெட்டே கேட்க மாட்டாங்க. நீ வந்து நாளையில இருந்து எங்க மச்சான் பிரசிடண்ட் கிட்ட சொல்லி ஒரு 100 அட்டை போட்டுட்டாங்க. மெதலக்குளம் பொம்பளையோட சேர்ந்து 100 வேலை வாரு. உன்னைய பார்த்தா எந்த பொம்பளையும் வேலைக்கு வராது. நீ சீமக்கல்ல எப்படி உட்காந்து பார்த்தா அப்படியே புவனேஸ்வரி எல்லா பொம்பளையும் மசத்துக்குள்ள பூ வைப்பாங்க. நீ என்ன புளிய வச்சு அடிச்சு அது பட்டம் பசங்க என்னடா அது விளக்கன்னா வரையா வந்தவா அண்ணே என்ன அறியிடுவா
இறசடிக்காம வர கேவலம் ஓட்ட பள்ளக்கு அதுக்கு அப்படியே எலிக்குட்டி எட்டி பார்த்த மாதிரி எச்சி புழுக்கு புழுக்கு வருது மயில். சரி விடு, நாட்டுல இந்த மாதிரி பொம்பளை வரைக்காம தர்றாங்க. அதான் டாட்டா கீழே மூடு இசு முகலைக்கு சேலை ஒரு கலரு தங்க ஜாக்கெட்டு. நாடா பாக்குற ஆம்பளை இருக்குன்னு 85 நாளைக்கு கொண்டாடி நினைப்பே சோத்துல வெறி வைப்பாங்க. படுதுன்னு சொல்லிட்டாங்க. ஏரஞ்சிதமே படி நந்த வனத்துல கொஞ்சம் விளையாட நம்ம ரம்மியமாகவே தும்மங்க பாடல நீ பாட. ஏரஞ்சிதமே படி நந்த வனத்துல கொஞ்சம் விளையாட நம்ம ரம்மியமாகவே தெம்மாங்க பாடல நீ பாட. சித்திரத்தே நீ வாடி அடி செல்லுக்கிடி. ஏரஞ்சிதமே படி நந்த வனத்துல கொஞ்சம் விளையாட 1000 கோடிக நிலவக மொத்த முகம் மாறு. அந்த ஆதிசிவன் பிள்ளை மேடி உழவன் திருநீர் நான் பிறந்தது மாதிரி உதல வட்டி பக்கம் சேட வட்டி யாரும் பாப்பா வட்டி பெற்றறிவு கொள்வீரும் என்ன வந்த பெண்மேல உண்மையும். நம்ம ராமநாதபுரம் கமுதி ராமநாதபுரம் ஆட்சி புரிந்து ரகுநாத சேதுபதி தேவருக்கு நன்கொடை கந்ததி ராஜாக்கள் ராஜனை. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னை இதோட வாக்கட்டு கட்டலாம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு புவனேஸ்வரி. உன் பழைய கப்ளிங்க்கு நேகால கிரீஸ் வைக்க முடியாது. இந்த பந்து வரும்போது நட்டுவாக்காரி மாதிரி அப்ப மருமேனே மயிலே மருமேனே 25 ரூபா கொடுத்துட்டு வச்சுக்கிறீங்களாப்பா, வெட்டி இருப்போம்ப்பா. என்ன நிக்கும் போது மேல நாய் வீச்சமாவே இருக்கு. சரி இங்க என்ன குடிய கெடுக்க 77 முட்டுவோம் முகம். எனக்கு உன்னை பார்க்கும் போது அப்படியே புதறணும் போல இருக்கு. உனக்கு சிரிப்பு இங்க வந்து நின்றுவாரு. நான் எவ்வளவு மனச கண்ணாக்கிட்டு நிக்கிறேன் பாரு தாத்தா. அந்த நலச்ச மட்டும் எங்க ஆத்தா சிரிக்குது. என் பிள்ளைய எப்படி பாகங்கடத்துல தள்ளிட்டாச்சுனே. நான் டெய்லி இது முகத்துல முடிச்சுட்டு போய் திருச்சூர்ல 2 குளுக்கோஸ் ஏற்றி தாத்தா போறேன். அவளுக்கு என்னத்தா சிரிக்கிற நீ வாய பொத்திக்கிட்டு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு புவனேஸ்வரி. மன்னிச்சிரு புவனேஸ்வரி. என் மண்டையிலே தான் அடிக்கிற. என் பொண்டாட்டிய கூப்பிடுவா மையூ மாயூ கண்ணே. ஏன் அப்போ சொன்னதுல மாசமா இருக்கு 3 மாதம் முழுகா போறீங்க. அடிப்படைக்கு தின்னுண்ட உன்னைய கூட விட்டு வைக்காத இந்த விருந்தினர் தொகுதியில எவன்டி என்னடா சொன்னாரு? 7 மாசத்துல போறது ஒன்ன மாதிரி ஆப்போம். ஆனா அந்த பிள்ளை வதக்கும் போது வெள்ளாட்ட புழுக்கு அதே தெரியா பெட்டில நின்றுட்டே இருப்பா. உன் வயிற்று அமைக்கிட்டேன். உன் பிள்ளை வெளியே வரப்போகுதா கீரி பிள்ளைங்க சரியான குறும்பு. நான் வேணா வேணா அந்த கேட்கவே மாட்டேன். கண்ணே மாயா அது கட்ட போனாலும் ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி வரும்போது நம்ம திருச்சியில் இந்த வளைவுல கிலோ 3 ரூபாய்னு வச்சிருந்தாங்க. உனக்காக நான் சாயல்குடி கருவாடு வாங்கி வச்சிருக்கேன்.
மயம் அவளை அடிக்காத, அவ முழுகாம இருக்கான். அவதான் உங்க அக்கா. நீங்க 2 பேரும் ஒரே சிலிண்டர்ல டீப்ப யாரு அக்கா? அப்ப அவளை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அதை வச்சிருக்கீங்களா? ஒரே சிலிண்டர் ஒரே போத 2 சிலிண்டர் சொல்ல முடியாது. உனக்கெல்லாம் எவ்வளவு திமிர் இருந்தா சரி வந்துடுறத சண்டை வேணாம். அவளோட நீங்க குடும்பம் பண்ற மாதிரி புருஷன் இதை சொந்தமா இந்த வாழ தெரியாத வக்கத்தவள யாரு வாழ தெரியல, யாரடி வாழ தெரியல, யாரு வாழ தெரியல. புவனேஸ்வரி கற்பம் கலைஞ்சிடாம புவனேஸ்வரி மடுவம் வர பொத்து முதல் 2 பேரும் அக்கா தங்கச்சி அடிச்சுக்கலாம். யாருக்கு யார் அக்கா தங்கச்சி? ஒரு வாரிசு சுமக்கிறோம் அவதான் மாதா. யாரு தங்கச்சி நிக்குதா? ராசாச்சி அம்மா வந்துகிட்டு இருக்கேன். அம்மா வாத்தா ராசாச்சி. ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு
இரு, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நீ அப்படி யாரும் இல்லையே, நான் தப்பு பண்ணது அதனால உன்னை எல்லாரும் நம்புறாரு. நானும் நம்ப மாட்டேன். இது ஜனையா இருக்குமா? ஆனா மாடாது மாயா ஆனா எத்தி பாருங்க உட்காந்துக்கிட்டே இருக்காம எந்திரிவில அதாட்டி கத்தாய் ஈரப்பா எந்திரிச்சு பாதி உட்காந்துக்கிட்டே இருக்க. இப்படிதான் வளர்த்தியா? ஐயோ சரி சரி வா வா வா. ஏய் வாயடக்கு இல்ல அடக்க பண்ணி விடுவேன். அந்த பொண்ணாட்டி உனக்கு என்ன வேணும்? இவரான எனக்கு ராத்திரி இவ சின்ன குக்குரே, அவ குக்கு இல்லை. அல்சர் வரும். சரி நான் ஆத்துலாம் சரி எப்படி வயரிங் வேலை அவ மகதியா சரி நான் ஆத்துலாம் என்ன பொம்பளை முடியாது என்ன பொம்பளை முடியாது பேச முடியா முன்னூத்தி சம்பளத்துக்கு உன தவிர யாரும் வரல. இன்னும் 200 வேலை எத்தனை வருஷம் வாய்ப்பு பேசு. உன் பேர் என்னவா? என்ன நீங்க பேசுறீங்க? பேசி பார்க்க முடியல இருப்புல பேசுறதோட நம்ம சரி. டேய் பொம்பளை பிள்ளைங்க நிக்கிறாங்க என்ன கட்டி கொடுத்துருக்க பொம்பளைய? என் பேர் தானே சொன்னேன் உனக்கு ஒழுக்கமான ஆளுன்னு. என் பேரு டேய் சரி பேர் சொல்லி ஏன் இப்படிதான் சொல்லுவாங்க உங்கள பேரு? ஒழுக்கம் ரொம்ப கொலையிடாது. ஏ உன் பேர் என்ன? என் பேர் மயில். மயில் எப்படி பேர் சொல்ற? என் பேர் வள்ளி. உன் பேர் என்ன? அண்ணே உன் பேர் என்ன? மயிலுங்க நான் ஏறட்டேன். பேர் சொல்லு. மயிலுங்க நான் ஏறட்டா. என்னமா கால் இருந்துல ஏற கால மணிக்கட்டோட எடுத்து போடுவேன். பூ 1000 தான் இடத்துக்கு தலைவி என் தங்கச்சி பூ. நான் உனக்கு பொச்சு பொச்சுன்னு முண்டை சாரி எத்தனை எனக்கு திருப்பி வைக்கிறேன். கையில வச்சுக்கிட்டு மெதல குளத்துல வந்து ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணாரு கேட்டா மெதல குளத்துக்கார கூட சொல்லட்டான். மெதல குளத்துல இருந்து ராதாகிருஷ்ணன் மொத்தம் புதுமையான்னு சொல்லிட்டான். உன் தலையில பார்க்கும் போது கதவாளி பண்ணிட்டான். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு அவ செலவு தலையில விழுந்து போயிடும். சரி அப்பா என்ன சொன்னாரு? ஐயோ என்ன அவ எப்படியாவது ஏண்டி உடைய பிரதமனே என்ன நினைக்கிறாரு? எதிரி பண்ண என்னைய கொண்டுட்டு அவளை வந்துக்கணும் பாக்குறியா? சொல்லவா இந்த ஒரு ஆள் நான் தானே உங்க 2 பேருக்கும் பிரச்சனை. நீங்க 2 பேருக்கு ஒரு ஆளை போட்டுக்கிறீங்க. அவளைதான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கையை பிடிக்கும் போது உனக்கு என்ன உணர்வு வருது? ஒரு பொம்பளை புள்ள சொல்ற மாதிரியே இல்லையே. காரிப்பேட்டை அதுக்கு ஏடி கையை எப்படி பிடிக்கிற? தீப்பட்டி மண்டை. ஏய் நீ பொம்பளை வேஷத்துலதான் இருக்க, மரியாதை அங்க நின்னுக்க. நீ பொம்பளை வேஷம் போட்டா எல்லாரையும் இங்க இரு. மாயா சொல்லி வை மாயா. இங்க ஏன் சுத்தி வர? இடத்த வண்டிக்கு விடுறியாடி? இடத்த பார்க்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொல்றேன் ஏன் சந்தோஷம் எனக்கு கூடாது. இன்பமே
கூட்டிட்டு போறாங்கன்னா மாசமா இருக்கு. அவங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு நம்ம கடவுளை வேண்டிக்கிறோம். இது முழுதா வந்தா உடனே புள்ள உனக்கு வயிற்றே காணோம். அம்மா எனக்கு அது வலிக்குது. எனக்கு முதுகுல ஆடு பிறந்துடும். அன்னைக்கு என்ன பண்றீங்க? ஏதோ ஒண்ணுமே புரியலடி. ஊரறிய பேரெடுத்த வீரமுத்து பொண்ணு உனக்காக சமதளித்த வாழையில கண்ணு புரியாம பொறுத்துக்கிட்டு படுத்துறீங்க பாரு. இருவருக்கும் பொறுத்த ஒண்ணு எழுதி வச்சா இவ்வாறு. ஆதாத்தி ஆண்டா ஏதாவது ஒண்ணுல ஏமாத்தணும் உன்னை வேலை எடுக்கவே விட மாட்டேன். அடி பிச்சு விடுவோம் வச்சு கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் தொடல சாமி அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்க. முதல்ல இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் திரும்பி வரல. ஒரு பொம்பளை உள்பாடு கட்டுறதா இல்லையா? பட்டாப்படி கவசம் போட்டு கையை பிடிக்காத இவன் கையை பிடிக்கிறது பாருங்க.